Good morning students. In today class we going to discuss lecture 23 and 24, that is remote sensing and GIS in assessment, monitoring and management of wastelands and problem soils. Okay, first of all, what is remote sensing? Remote sensing is the acquisition of information about an object without making physical contact on it. That is called as remote sensing. Okay, remote sensing na ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டை ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் அதோட இன்ஃபர்மேஷனை எடுத்து பார்க்குறது என்ன ரிமோட் சென்சிங். ஓகே, வேற ஜேஐஎஸ் மீன்ஸ் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, it is giving about the information about the geographic, that is called as geographic information system. Okay, the remote sensing ஜிஎஸும் எப்படிலாம் யூஸ் ஆகுது, இந்த ப்ராப்ளம் சாயில் வேஸ்ட் லேண்டை அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்குலாம் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றது தான் இந்த லெக்சர், அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, introduction. Third, the concern for the environment in increasing day by day due to physical, chemical and biological degradation of the natural resource that have led to the ecological imbalance. ஓகே, த்ரூஅவுட் த வேர்ல்டு நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனில் வேர்ல்டு ஃபுல்லாக என்வரான்மெண்ட் மேலே அக்கறை வந்து அதிகமாகுது. ஏன்னா இந்த என்வரான்மெண்டல் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது த்ரூ ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸ் மூலிமா என்வரான்மெண்டலோட குவாலிட்டிலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறதுனால நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி நேச்சுரல் இம்பேலன்ஸ் கொடுக்குது. சரியா? ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் வரதுனால அதோட அக்கறை வந்து இப்போ வர வர அதிகமாகிட்டே வருது. சரியா? Then the over exploitation and mismanagement of land resource have resulted in the degradation of land, a major environmental issue in the contemporary times. எதனால் இந்த மாதிரி டிகிரேடட் லேண்ட்லாம் வருது? சாயிலோட குவாலிட்டி ஆர் என்வரான்மெண்டல் குவாலிட்டி எதனால் அஃபெக்ட் ஆகுது? பிகாஸ் ஆஃப் ஓவர் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஒரு சாயில் இருக்கிற வளங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் சுரண்டுறதாலையும் அந்த சாயிலை சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் வேறு அன்யூஷுவலாக யூஸ் பண்ணுறதாலையும் என்ன நடக்குது? அங்கே சாயில் வந்து டிகிரேட் ஆகுது. ஓகேவா? தென் நியர்லி 175 million hectares of the land in India is subjected to one or other kind of degradational process. Okay, the main degradational process that are erosion, accumulation of excess salt, chemical degradation, physical degradation, biological degradation and water logging. இந்த மாதிரி டிகிரேடேஷன் ப்ராசஸ் மூலிமா தான் சாயில்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. சரியா? சாயிலோட குவாலிட்டிலாம் குறையுது. ஓகே, தென் about 150 million hectares of the land has been suffering from different types of erosion, out of which 69 million hectares are in severe deterioration phase. ஓகே, 150 million hectares வந்து டிஃப்ரெண்ட் எரோஷன் மூலிமா அஃபெக்ட் ஆகுது. அதுலேயும் 69 million hectares வந்து ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகுது. சரியா? தென் the salt affected soil and waterlogged areas are reported in 7 million hectares and 6 million hectares respectively. Then about 4.36 million hectares of forest land is under shifting cultivation that leads to accelerated soil erosion. Okay, shifting cultivation னா என்ன? ஃபாரஸ்ட் ஏரியாலாம் கட் பண்ணி அங்கே கல்டிவேஷன் பண்ணுறதா என்ன? ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணுறதால என்ன ஆகும்? அந்த ஃபாரஸ்ட் பிளான்ட்லாம் எல்லாமே கட் பண்ணுறதால என்ன நடக்கும்? அங்கே கிராப் கவர் எதுவுமே இருக்காது. சாயில் இருக்கிற கிராப் கவர்லாம் இருக்காது. அதனால் அந்த சாயில் லீட்ஸ் டு எரோஷன். ஸோ அங்கே எரோஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். ஓகேவா? தென் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி அண்ட் GIS இன் இந்தியா. In India, initially aerial photographs were used in deriving information on degraded lands. ஓகே, இனிஷியலாக ஏரியல் ஃபோட்டோகிராஃப் வச்சு தான் டிகிரேடட் லேண்டோட இன்ஃபர்மேஷனை டிட்டர்மின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? தென் ரிமோட் சென்சிங்னா முன்னே பார்த்தோம். ரிமோட் சென்சிங் இஸ் த அக்விசிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் மேக்கிங் ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆன் இட். ஓகே, தென் த அப்ளிகேஷன் ஆஃப் ரிமோட்லி சென்ஸ்டு டேட்டா இன் மேப்பிங் டிகிரேடட் லேண்ட்ஸ் ஃப்ரம் spaceborne sensor started to the launch of first earth resource technology satellite ERTS-1 Landsat 1. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிகிரேடட் லேண்டை மேப்பிங் பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு எர்த் ரிசோர்ஸ் டெக்னாலஜி சேட்டலைட் ERTS-1 அண்ட் Landsat 1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? தென் அவர் சேட்டலைட் Landsat TM Spot அண்ட் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வித் better spatial and spectral resolution enable to map and monitoring degraded lands more efficiently. Okay, then many studies are reported in literature on the use of Landsat MSS, TM IRS and spot data for inventory of degraded lands. Okay, நிறைய லிட்ரேச்சரில்
இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணது மூலிமா லேண்ட்செட் எம்எஸ்எஸும் டிஎம் ஐஆர்எஸ் அண்டு ஸ்பாட் டேட்டா இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டிகிரேடட் லேண்டை இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் ஜிஐஎஸ்னா Geographical Information System. It is a technology used for storage, retrieval, management of spatial data, attribute data and other related auxiliary information more efficiently. Okay, ஒரு ஜியாகிரபியோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுனா ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா? இது என்ன பண்ணும், அந்த வர டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் ரிட்ரைவ் பண்ணுறதுக்காகவும் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. சரியா? தென் இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் optimum land use planning for sustainable development of land resources, assessment of crop water requirements, development of wasteland, crop yield modeling, developing measure for reclamation or management of salt affected soil, quantification of soil loss to suggest suitable conservation process, evaluation of soil for various purpose. இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் இது என்ன ஜிஎஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் methodology. There are two methods used in interpretation and analysis of remotely sensed data to derive information on the degraded lands, that is visual interpretation and digital analysis. Okay, two methods யூஸ் பண்ணி தான் இந்த ரிமோட் சென்ஸ் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. சரியா? அது என்ன? விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டிஜிட்டல் அனாலிசிஸ். ஓகே, விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன் interpretation நமக்கு ஆன்சர் இருக்குது. விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நத்திங் பட் த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டெலிமினேஷன் ஆஃப் degraded lands that are manifested on for composite or black white prints in different size, shape, tone, texture, pattern and etc. ஓகே, விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன் ஃபிசிக்கலாக டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை விரிவாக நமக்கு சொல்லும். ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா ஃபால்ஸ் கலர் கம்போசிட்டாகவும் பிளாக் ஒயிட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப்பு இதெல்லாம் இருக்கும். சரியா? தென் the remotely sensed data in computer compatible tabs or floppies or diskettes are analyzed with the help of computer having image analysis software package. ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரிமோட் சென்ஸ் டேட்டாலாம் எடுப்போம். சரியா? அதை விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன் மூலிமா அந்த டேட்டாலாம் எடுத்து அதை எங்கே போய் ஸ்டோர் பண்ணி வைப்போம். எங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? இந்த டேப்ஸு, ஃப்ளாப்பீஸு, டிஸ்கெட்ஸு இங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தென் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதுதான் டிஜிட்டல் அனலிசிஸ். இது எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க? வித் ஹெல்ப் ஆஃப் சம் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். அந்த கம்ப்யூட்டர்லாம் சில சாஃப்ட்வேர் இருக்கும், ஸ்பெஷலாக இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் அதை டிஜிட்டல் அனலைஸ் பண்ணுவாங்க. சரியா? தென் த ஸ்பெக்ட்ரல் ரெஃப்ளெக்டன்ஸ் ஆஃப் டிகிரேடட் லேண்ட் ஃபார்ம்ஸ் த பேசிக் இன் த டிஜிட்டல் அனலிசிஸ். ஸ்பெக்ட்ரல் ரெஃப்ளெக்டன்ஸ் தான் டிஜிட்டல் அனலிசிஸ்க்கு பேசிக். ஓகே, then both visual and digital techniques are used in extracting valuable information on degraded lands from remotely sensed data. Okay, ரெண்டு எதுக்காக யூஸ் ஆகுது? both visual interpretation and digital analysis ரெண்டு எதுக்காக யூஸ் ஆகுது? degraded landோட இன்ஃபர்மேஷனை டெரைவ் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. சரியா? தென் assessment, monitoring and management of degraded lands. First one is soil erosion and shifting cultivation. Satellite data, it is used for qualitative assessment of areas. Okay, soil erosion, shifting cultivation practice. It monitor the soil erosion and shifting cultivation practice. Okay, soil erosion எதனால நடக்குது? மெயினாக shifting cultivation பண்ணுறதால நடக்குது. சரியா? அதுவும் எந்த மாதிரி ஏஜென்ட் மூலிமா? wind and water. ஓகே, shifting cultivation பண்ணுறதால அங்கே கிராப் கவர் இருக்காது, அதனால் எரோஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, shifting cultivation area appeared in small and irregular patches with bright yellowish white tone or black tone in the background of forest vegetation which appeared in red tone. Forest vegetation வந்து ரெட் டோனில் இருக்கும். இந்த ஒயிட் டோன் வந்து எதில் கொடுப்பாங்கன்னா ஃப்ரெஷ்லி கட் ஏரியா, புதுசாக கட் பண்ண ஏரியாவுக்குலாம் இந்த கிராப்லாம் புதுசாக கட் பண்ணியிருப்பாங்களா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக, அப்போ வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் டோன் இருக்கும். அதே பர்ன்ட் ஏரியாஸ் வந்து பிளாக் டோனில் இருக்கும். சரியா? தென் nil to slight erosion decreased from 19.46% in 1978 to 5.62% in 1986. The area under moderate erosion has increased from 30.94 to 36.97% during the same period. Okay, அந்த மாதிரி nil to slight erosion வந்து குறைஞ்சிருக்கு, அதே moderate erosion வந்து அதிகமாக இருக்குது. Then similar trend of increasing was found in severe to very severe class during 8 years. ஓகே, அதே மாதிரி
சிவியர் டு வெரி சிவியர் ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்குது. தென் the shifting cultivation area increased from 5.13 in 1978 to 6.54 in 1986. ஓகே, shifting cultivation பண்ணுற ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? தென் salt affected soils, FCC, that is false color composite in bright to dull white tone, பிரைட்லேருந்து டல் ஒயிட் டோனில் இருக்கும். ஓகேவா? நார்மல் சாயில் வந்து பிரைட் ரெட் கலர்லேயும், போர் வெஜிடேஷன் இருக்கிற சாயில் வந்து டல் ரெட் கலர்லேயும் இருக்கும். ஓகேவா? த சால்ட் அஃபெக்டட் சாயில் ஆஃப் இந்தியா ஹவ் பின் மேப்டு அட் 1:250,000 scale through visual interpretation of Landsat TM or IRS imagery at a NRSA in association with the NBSS and LUP and AS and LUS. ஓகே, இல்லை எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. சரியா? உங்கள் எக்ஸாமுக்கு வரும். தென் த லெஜண்ட் ஆஃப் த சால்ட் அஃபெக்டட் சாயில் மேப் ஷோஸ் physiographic units, nature of the problem, magnitude of the problem and extent of the problem in each mapping unit. Okay, legend என்ன? It is a grouping of mapping unit. அதை என்ன சொல்கிறோம்? லெஜண்ட்னு சொல்கிறோம். இங்கே லெஜண்ட் என்ன, இந்த லெஜண்ட் என்னது கொடுக்குது? டிகிரேடட் லேண்டோட எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரியான அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ சிவியரிட்டியில் இருக்குது, அப்படி எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் கொடுக்கும். சரியா? தென் a period of 11 years the spatial extent of salt affected soil has decreased. Salt affected soil ஓட இது வந்து குறைஞ்சிருக்கு. சரியா? then the salt affected soil under the unit more than 80% salt affected soil decreased from 1074,450 hectare in 1972 to 10.18 lakh hectare in 1986. then in the case of unit 50 to 85% affected and 20 to 50% affected unit salt affected areas decreased marginally by 1.54% and 0.9% respectively. Then the salt affected soil during 1975 was estimated to be 29,122 hectare, which reduced to 21,205 hectare by 1985 and further reduced to 12,072 hectare by 1992. Okay, then ravines என்ன? அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கல்லி எரோஷன். ஓகே, பெரிய பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறதா என்ன ravines சொல்லுவோம். சரியா? இது எந்த கலரில் இருக்குன்னு, இந்த கலர் இஸ் அப்பியர்ட் ஆன் லைட் கிரேஷ் ப்ரௌன் டு டார்க் கிரேஷ் ப்ரௌன் டோன் வித் கோர்ஸ் டு மீடியம் டெக்ஸ்சர் அலாங் வித் த மேஜர் ரிவர் சிஸ்டம். ஓகே, then the area estimate under the ravines was 18,470 hectare. then வாட்டர்லாக்னா என்ன? வாட்டர் வந்து அங்கே சாயில் இம்மர்ஸ் ஆகிருக்கும். சரியா? அதை நான் சொல்கிறது வாட்டர்லாக்டு சாயில்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் ஒன் மல்டிஸ்பெக்ட்ரல் டேட்டா ஆர் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு இன் மேப்பிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் வாட்டர்லாக்டு வெட்லேண்ட் மார்ஷல் லேண்ட். த வாட்டர்லாக்டு ஏரியா அப்பியர் இன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூயிஷ் க்ரீன் ஆர் க்ரீனிஷ் ப்ளூ பேச்சஸ் ஆஃப் FCC with smooth structure. ஓகே, இந்த வாட்டர்லாக்டு சாயிலை அனலைஸ் பண்ணுறதுக்காக என்ன டேட்டா யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் பான் மல்டிஸ்பெக்ட்ரல் டேட்டா அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் இது FCCயில் என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூயிஷ் க்ரீன் ஆர் க்ரீனிஷ் ப்ளூ அந்த கலரில் தான் இருக்கும். ஓகேவா? தென் த வெட்லேண்ட்ஸ் ஆஃப் சுண்டர்பன் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ் இன் வெஸ்ட் பெங்கால் யூஸிங் மைக்ரோவேவ் SAR data from ERS-1 satellite. Then in the case of coastal wetlands they could identify and map the estuaries, creeks and mangrove forests. Similarly in the inland wetlands they could demarcate lakes, pond, oxbow lakes, seasonal waterlogged areas and swamps or marshy areas. ஓகே, இந்த சுந்தர்பன் ஏரியாஸ்க்கெலாம் எதை யூஸ் பண்ணி அந்த டேட்டா எடுப்பாங்கன்னா மைக்ரோவேவ் SAR டேட்டா அதை வச்சு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஃப்ரம் ERS-1 சேட்டிலைட். தென் மைனிங் இஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில். அதை என்ன சொல்கிறோம்? மைனிங் சொல்கிறோம். சரியா? முன்னாடியே நம்ம மைனிங் பொல்யூஷன் அது எல்லாமே பார்த்துருப்போம். சரியா? மைனிங் இஸ் an important economic activity for the development of any country. Okay, mining for mineral resources have severe ecological implication if proper planning and management strategies are not adopted. India remotely sensitive data were used to study the impact of mining on the natural environment with help of temporal satellite data. Satellite data were used to study the impact
of iron ore mining on the surrounding forest cover and in the coal field areas to prepare environmental management practice. Okay, மைனிங்கிறது தான் ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. சரியா, அது சரியாக ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம மைனிங் பண்ணலாம் அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தட் லீட்ஸ் டு சாயில் டீக்ரடேஷன். ஓகேவா, இங்கே இந்தியாவில் இந்த ரிமோட் சென்சிங் டேட்டா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த மைனிங்கோட ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த டீக்ரேடட் லேண்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். சரியா, ஓகே. சேட்டலைட் டேட்டா எதுக்கு யூஸ் ஆகுது? அயன் ஓர் மைனிங்கும் கோல் மைனிங்கோட அஃபெக்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரியா, தென் கன்க்ளூஷன். Spaceborne satellite data have become valuable tools in studying the spatial extent of degraded lands and for monitoring the changes that have taken place over a period of time due to reclamation and conservation measure. Okay, ஸ்பேஸ்பார்ன் சேட்டலைட் டேட்டா தான் இப்போலாம் ரொம்ப வேல்யூபிள் டூல்ஸாக இருக்குது. எதுக்காகனா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆன டீக்ரேட் ஆகிற சாயிலை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். அப்படி மானிட்டர் பண்ணுறது மூலிமா அது எப்படி மேனேஜ் பண்ணலாம், ரெக்ளமேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கொடுக்கும். அதை வச்சு நம்ம மேனேஜும் பண்ணலாம், ரெக்ளமேஷனும் பண்ணலாம். ஓகே, தென் த மெத்தடாலஜி ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் டு எக்ஸ்டெண்ட் ப்ரெசிஷ் அண்ட் டைம்லி இன்ஃபர்மேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டீக்ரேடட் லேண்ட்ஸ் இன் காஸ்ட் எஃபெக்டிவ் மேனர் ஆன் ஆப்ரேஷனல் பேசிஸ். ஓகே, இந்த ரிமோட் சென்சிங் மூலமா எடுக்கிற மெத்தடாலஜிலாம் ரொம்ப அக்யூரேட்டாகவும் துல்லியமாகவும் இருக்கும். சரியா, அது மூலிமா நம்ம ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, தென் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் இஸ் தட் த ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் ஆர் பீயிங் ரெகுலர்லி யூஸ்ட் இன் த ஸ்டடி ஆஃப் டீக்ரேடட் லேண்ட். ஓகே, தென் த யூசேஜ் ஆஃப் ஜிஎஸ்எஸ் in storing, retrieving, integrated analysis and presentation on degraded lands started in a limited scale. Okay, then in the near future it will become a very important tool for handling voluminous data generated on degraded lands through conventional and remote sensing techniques and for integrated analysis of data to derive plans for reclamation and conservation of natural resource. ஓகே, அண்ட் ஃபியூச்சரில் இந்த ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி தான் ரொம்ப வேல்யூபிள் டூலாக வரப்போகுது. ஏன்னா நம்ம எல்லா டீக்ரேட் லேண்ட்லாம் போய் ஃபிசிக்கலாக அப்சர்வ் பண்ணி இதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படின்றது ஃபிசிக்கலாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஸோ அதனால் இந்த ரிமோட் சென்சிங் டெக்னிக்ன்றது வந்து நம்ம உங்கள் ஒரு இடத்துல இந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பார்க்கலாம், அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணலாம். அப்படி மானிட்டர் பண்ணுறது மூலிமா ஈஸியாக அதை ரெக்ளைம் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். சரியா, தென் த ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் சேட்டலைட் with higher spatial and spectral resolution and advanced GIS techniques not only enable to derive information on degraded lands but also store and manipulate data for arriving at environmental friendly plans. Okay, ஃபியூச்சரில் இந்த டீக்ரேடட் லேண்ட்ஸோட ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லாமல் அதை மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்கிறாமல் வேறு எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம என்விரான்மெண்டல் ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம பிளான் பண்ணலாம். என்விரான்மெண்டலுக்கு அட்ஜாயின்ட்டாகவே பிளான் பண்ணி ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். சரியா, ஓகே, தேங்க்யூ.